அனைவருக்கும் வணக்கம். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் என்கிற ஹேஷ்டேக் எக்ஸ் தளத்தில் இந்திய அளவில் ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே அஜித் குமார் என்கிற இளைஞர் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து நேற்றைய தினமே நம்ம பேசியிருந்தோம். சம்பவம் நடந்து முடிந்து இப்போது வரை சம்பந்தப்பட்ட அந்த காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. அஜித் குமாருக்கான நீதி இப்போது வரைக்கும் கிடைக்கவில்லை. 6 காவலர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகிறதை தவிர மேற்கொண்டு அவர்கள் மீது இதுவரை இப்போது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் எதுவுமே வரவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகிறது. உயர்நீதிமன்றம் ஒரு சில மிக முக்கியமான கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறது. நீதிபதிகள் என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, அடித்து கொல்லப்பட்டவர் தீவிரவாதியா, தூக்கி சென்று அடித்து கொலை செய்துள்ளீர்கள் என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது உயர்நீதிமன்றம். நியாயமான ஒரு கேள்வி, எழுப்பப்பட வேண்டிய ஒரு கேள்வி. நமக்கும் அதே கேள்விதான் இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய மனதிலும் இந்த கேள்விதான் இருக்கிறது. அஜித் குமார் என்ன தீவிரவாதியா? 6 பேர் சுற்றி வளைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி கொடூரமான முறையில் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அஜித் குமார் என்ன தீவிரவாதியா, பயங்கரவாதியா என்கிற கேள்விகள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இருந்தே வருகிறது. நீதிமன்றம் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. என்ன பதில் சொல்ல போகிறது தமிழக காவல்துறை? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்? இந்த கேள்வி ஸ்டாலின் அவர்களை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் இவர்தான். 24 லாக்அப் மரணங்கள் நடந்ததாக சொல்லப்படுகிறதே, அது குறித்து உங்களுடைய பதில் என்ன என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை தமிழக அரசை நோக்கி எழுப்பியிருக்கிறது உயர்நீதிமன்றம். 24 லாக்அப் மரணங்கள். லாக்அப் மரணம் என்றால் எல்லோருடைய நினைவிலும் வருவது தூத்துக்குடி சாத்தான்குளம் லாக்அப் மரணம். தந்தை மகன் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவர்களுடைய அந்த கொடூர கொலை, அந்த லாக்அப் மரணம், அதுதான் எல்லோருடைய நினைவிலும் வருவது. அந்த சாத்தான்குளம் என்கிற அந்த பெயரை கேட்டாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது இந்த மரணம் தான், இந்த கொலை தான். 5 ஆண்டுகள் ஆகிறது, இப்போது வரைக்கும் நீதி கிடைக்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் சாத்தான்குளத்தில் தந்தை மகனை படுகொலை செய்த காவலர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்று வாய்கிளிய பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 4 ஆண்டுகள் ஆகிறது. இப்போது வரைக்கும் அவர்களுக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்பதை தாண்டி 24 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கிறது. இந்த 24 மரணங்கள், 24 கொலைகள், இந்த கொலைகளுக்கான நீதியாவது பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் பதில் என்ன என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான். நீதிமன்றம் இன்னொரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறது. சாதாரண வழக்கில் கைதானவரிடம் எந்த ஆயுதமும் இல்லாத போது இதுபோன்ற தாக்குதல் நடத்தியுள்ளது ஏன் என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் மாண்புமிகு நீதியரசர்கள். பொதுவாக காவல்துறை இதே போன்ற அராஜகத்தில் ஈடுபடுகிற போது, இது போன்ற கொலையாக இருக்கட்டும், இது போன்ற தாக்குதல் சம்பவங்களில் காவல்துறை ஈடுபடுகிற போது, விமர்சனங்கள் கேள்விகள் வைக்கப்படுகிற போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் தற்காப்பிற்காக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினோம், எங்கள் மீது தாக்குதல் நடத்த வந்தார்கள், எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் துப்பாக்கியால் சுட்டோம், இல்லை அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே அதை சொல்வதற்கான எந்த முகாந்தரமும் காவல்துறைக்கு இல்லை. என்ன சொல்ல போகிறது காவல்துறை? என்ன சொல்ல போகிறது? நகையை திருடி விட்டான் என்கிற காரணத்திற்காகத்தானே அஜித் குமாரை கொலை செய்திருக்கிறீர்கள். அந்த நகை எங்கே இருக்கிறது? இப்போது அந்த நகையை மீட்டெடுத்து விட்டீர்களா? யாரிடம் இருக்கிறது? சொல்லுங்க. பதில் சொல்ல வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. அது குறித்த பேச்சுகளும் இல்லை, விவாதங்களும் இல்லையே. நகைக்காகத்தானே இப்போ இவ்வளவு கொடூரம் அரங்கேற்றப்பட்டது. அந்த நகை எங்கே என்கிற விவாதங்கள் இல்லை, அந்த கேள்விகள் இல்லை. அந்த கேள்வி எழுப்பப்பட வேண்டிய கேள்வி, எங்கே போனது அந்த நகை? பதில் இல்லை, விடை தெரியாத கேள்வியாகத்தான் இருக்கிறது. மனித உரிமை ஆர்வலர் மதிப்பிற்குரிய ஹென்றி திஃபேன் அவர் இன்னைக்கு நிறைய குற்றச்சாட்டுகளை, நிறைய கேள்விகளை எல்லாம் வைத்திருக்கிறார், நிறைய கோரிக்கைகளையும் வைத்திருக்கிறார். அவர் மிக முக்கியமாக அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தி வருகிறார் இல்லையா இந்த வழக்கு சார்ந்து, அவர் சுதந்திரமாக இந்த விசாரணையை நடத்த வேண்டும், அவருக்கான அத்தனை உதவிகளையும் செய்ய வேண்டும், உயர்நீதிமன்றம் இதில் தலையிட வேண்டும்.
அவர் தான் இதில் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். அவருடைய இந்த விசாரணை தான் இந்த வழக்கில் நீதி கிடைக்கக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்க போகிறது. அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காவல் நிலையத்துக்குள்ளாடி அவரை அழைச்சிட்டு போயிட்டு வெளியே கொண்டு போய் இன்னும் சில இடங்களில் எல்லாம் வைத்து அவரை தாக்கி இருக்கிறீர்களே, இந்த அதிகாரத்தை யார் காவல்துறைக்கு கொடுத்தது என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். நியாயமான கேள்வி. புகார் வந்திருக்கிறது என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? விசாரிக்க வேண்டும் என்றால் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க வேண்டும். 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். ஆஜர்படுத்தினீங்களா? இல்லை. காவல் நிலையத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரணை என்கிற பெயரில் தாக்குதல் நடத்தி இருக்கிறீர்கள். அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாமல், வெளியே தெரியாமல் நாம் செய்யக்கூடிய இந்த அயோக்கியத்தனம், இந்த கொடூரத்தனம் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இது போன்ற ஒரு வேலையை திட்டமிட்டு காவல்துறை அரங்கேற்றி இருக்கிறதோ என்கிற கேள்வி எழுகிறது. அப்ப அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டதற்கான காரணம் உண்மையிலேயே வெளியே வரக்கூடிய இந்த செய்தியாக இருக்கக்கூடிய இந்த திருட்டு சம்பவம் மட்டும்தானா, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்கிற ரீதியிலும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் திருட்டு வழக்குகள் இதே போன்று எத்தனையோ வழக்குகளை நம்ம பார்த்திருக்கிறோம். திருட்டு வழக்குகளில் இதே போன்று அடித்து படுகொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் எல்லாம் அது ரொம்ப வியப்பாக இருக்குது, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நமக்கு. அப்போ இது வெறும் திருட்டு தானா, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள், இதன் பின்னால் மிக முக்கியமான காரணம் ஏதாவது இருக்கிறதா என்கிற கேள்விகளும் சந்தேகங்களும் மக்கள் மத்தியிலே எழுந்த வண்ணம் இருக்கிறது. கூடுதலாக ஏன் இந்த சந்தேகம் எழுகிறது என்றால், திமுகவினர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திமுகவினரும் காங்கிரஸ் கட்சியினரும் 2 கட்சியினரும் சேர்ந்து அந்த அஜித்குமாருடைய அவருடைய குடும்பத்தாரிடம் சமரசம் பேசும் முயற்சியில் ஈடுபடுவதாகவும் ஹென்றி திஃபேன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். திமுகவினருக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமுகவினுடைய திருப்புவனம் பேரூராட்சி மன்ற தலைவர், அவர் பெயர் சேங்கை மாறன், அவர்தான் இந்த பேச்சுவார்த்தையிலெல்லாம் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் எல்லாம் வருகிறது. நேற்றைய தினம் கூட ஒரு தகவல் வெளியானது. ஒரு திமுக கொடி கட்டிய காரில் அந்த அஜித்குமாருடைய தாயையும் மகனையும் ஏற்றி செல்வதற்காக, பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஏறி செல்லும் முயற்சிகள் எல்லாம் நடந்ததாகவும், ஆனால் அந்த பகுதியில் இருந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் அதை எதிர்த்த காரணத்தால் அது நடக்கலை என்கிற கருத்துக்கள் எல்லாம் நேற்றைய தினமே வந்தது. திமுகவுக்கு என்ன இவ்வளோ அக்கறை? கொலைகாரர்களை பாதுகாப்பதில் திமுகவுக்கு என்னங்க இவ்வளோ ஆர்வம்? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்களா? ஒரு உயிரை அநியாயமாக அடித்து படுகொலை செஞ்சுட்டு கட்ட பஞ்சாயத்து செய்ய வரீங்களா? இதைத்தான் திமுக காரன் செய்வான். இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவினர் அரசியலில் இருப்பதற்கான காரணம் இதுதானே. 2006 முதல் 2011ஆம் ஆண்டு அந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் இப்போதும் அப்படியே தொடர்கிறது. இவர்கள் திருந்த மாட்டார்கள், இவர்கள் திருந்த போவதே இல்லை, திருந்த போவதில்லை. ஒரு கொலை நடந்திருக்கிறது, அந்த கொலைக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதானே ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலையாக இருக்க வேண்டும். அதுவும் ஆளுங்கட்சி அதே நாங்கள் செய்யணும். ஒரு பேரூராட்சி மன்ற தலைவர் செய்கிற வேலையாது. நீங்கள் பேரூராட்சி மன்ற தலைவரா இல்லை புரோக்கரா? இல்லை புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்கள்? இதெல்லாம் எப்படி ஏற்பது? சாத்தான்குளத்தில் படுகொலை நடந்த போது என்ன செஞ்சீங்க? நீங்கள் கடுமையாக போராடினீர்கள் இல்லையா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதாகைகளை எல்லாம் ஏந்தி போராடினார். அம்மையார் கனிமொழி அவர்கள் கடும் போராட்டத்தை எல்லாம் நடத்தினார். எங்கே போனீர்கள் நீங்கள்? பேசுங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் பேசாமல் அமைதி காக்கிறார்? பேசுங்க. அப்படின்றால் கொலைகாரர்களை பாதுகாக்கிறீர்களா நீங்கள்? இந்த கொலையில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா? திமுகவை சார்ந்த யாருமே பேசல. அப்போ ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? இந்த படுகொலையில் திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? உங்கள் ஆட்சியின் நிலைப்பாடு என்ன? இப்படி சமரசம் செய்யறதுக்கு உங்கள் கட்சியினுடைய நபர்களை எல்லாம் அனுப்புகிறீர்கள் என்றால் என்ன கட்சி நடத்துறீங்களா இல்லை கட்ட பஞ்சாயத்து கம்பெனி நடத்துறீங்களா? எப்படி பார்ப்பது இதை? வெற்று விளம்பர அரசியல் அது மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. மோசடித்தனமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த ஆட்சி தூக்கி வீசப்படவில்லை என்றால் யாருக்கும் இங்கே பாதுகாப்பு இருக்காது, யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது. இன்றைக்கு அஜித்குமாருக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது இல்லையா? நீதிமன்றத்தினுடைய கேள்விக்கு திமுக அரசினுடைய பதில் என்ன? என்ன பதில்? காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். முதல் பொறுப்பு கடமை ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கிறது. எத்தனை சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். பாத்ரூமில் விழுந்து கை உடைஞ்சிரும், காவல் நிலைய பாத்ரூமில் கால் உடைஞ்சிரும். பாத்ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி வைங்க, காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய பாத்ரூம் எல்லாம். இதெல்லாம் ஆதரித்ததன் விளைவு இன்னைக்கு இந்த ஒரு கொலையில் நிற்கிறது. இதை கடுமையாக நாம் கண்டிக்க வேண்டும்.
இதை சாதாரணமாக கடந்து சென்று விடக்கூடாது. எங்கோ ஒரு இடத்தில் நடந்த கொலைதானே என்று கடந்து சென்று விட்டோம் என்றால் இது நாளை எங்கு வேண்டுமானாலும் நடக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்களாம், அவ்வளவுதானா? கொலைக்கு தண்டனை அவ்வளவுதானா? எப்படி பார்ப்பது இதை? அப்போ ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர் யாரை வேண்டுமானாலும் படுகொலை செய்யலாம். ஒருவேளை அவருக்கு யார் மீதாவது முன்விரோதம் இருந்தது என்றால், அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்றால், அவர் காவல்துறை பணியில் இருந்து அவர் கொலை செஞ்சுட்டா அப்படியே அவர் சஸ்பெண்டோட போயிடும் அவருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, இது எவ்வளோ ஒரு கேடுகட்ட நிலையில் ஒரு ஆட்சியும் ஒரு அரசும் நடக்குது பாருங்க. இங்க எதுக்குமே நீதி பெற்றுத்தர மாட்டார்கள் இவர்கள். ஸ்டெர்லைட் படுகொலை, அதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடினார்கள். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு என்று எத்தனை முறை பேசினார்கள், இப்போது வரைக்கும் பேசுகிறார்கள். ஆனால் அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? திமுக ஆட்சி காலத்தில் எடுக்க மாட்டார்கள். பதவி உயர்வு தான் கொடுப்பார்கள். இதுதான் திமுக. இந்த திமுகவுக்கு இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு பாடத்தை படித்துக் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். எது எப்படியோ இந்த சம்பவத்தில் நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டிருக்கிறது. நீதிமன்றங்கள் இந்த நாட்டில் இன்னமும் இருக்கிற காரணத்தால் தான் மக்களுக்கு நீதி இது போன்ற சம்பவங்களில் எல்லாம் நிலைநாட்டப்படும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நீதிமன்றம் தான் இந்த சம்பவத்தை தீவிரமாக எடுத்து குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரையும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். ஜனநாயக சக்திகள், சமூக ஆர்வலர்கள், மனித உரிமை போராளிகள், அரசியல் கட்சியினர் எல்லோரும் வேறுபாடுகளை, பாகுபாடுகளை எல்லாவற்றையும் விட்டு அஜித்குமார் என்கிற இளைஞனுக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த அநீதிக்கு எதிராக, இந்த கொடூரத்திற்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை, குரல்களை ஓங்கி ஒலிக்க வேண்டும். அப்படி ஒலித்தால்தான் இது போன்ற அரக்கர்களுக்கு, இது போன்ற கொடூரக்காரர்களுக்கு ஒரு அச்சம் வரும். இல்லை பேசாமல் கடந்து விட்டோம் என்றால், அஜித்குமாரை கொலை செய்த சம்பவம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த சம்பவம், அந்த சம்பவத்திற்கே ஒன்றுமே நடக்கல, மக்கள் எதிர்வினை ஆற்றாமல் இருந்தார்கள். அதனால் நம்ம துணிச்சலாக யாரை வேண்டுமானாலும் கொலை செய்யலாம் என்கிற துணிச்சலும் தெனாவட்டும் இந்த கயவர் கூட்டத்திற்கு வரும். அப்படி ஒரு சிந்தனை இவர்களுக்கு வராமல் தடுக்க வேண்டும் என்றால் இந்த பிரச்சனையை பெரிய பேசுபொருளாக மாற்ற வேண்டும். தொடர்ந்து நீதி கிடைக்கிற வரைக்கும் இதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்.